வெல்கம் டு மினிமோர் தமிழ் சேனல். ஹவுஸ்ஃபுல்லாக மாஸ் ஓப்பனிங்கில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட ஹீரோ தியேட்டருக்கு ஃபேன்ஸை பார்க்க வரார். தன்னோட மாசை காட்ட போலீஸ் கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணாம கூட வரார். ஆல்ரெடி இருக்கிற கூட்ட நெரிசல் தான் போனா இன்னும் அதிகமாகும்னு கொஞ்சம் கூட பேசிக் நாலேஜே இல்லாம வரார். கூட்டம் அதிகமாகுது. போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு கை குழந்தையோட தாய் ஸ்பாட்லேயே இறந்து போறாங்க. சம்பவம் நடந்தது டிசம்பர் 4ஆம் தேதி. அன்னையிலிருந்து 10 நாளைக்கு அப்புறம் அதுக்கு காரணமான நடிகர் கைது செய்யப்படுறார். கைது செஞ்ச சில மணி நேரத்துக்குள்ளேயே அவர் ரிலீஸும் ஆகிறார். ரிலீஸ் ஆனவரை பார்க்கறதுக்கு தெலுங்கு சினிமாவின் முக்கியமான இயக்குனர்களும் நடிகர்களும் வரிசை கட்டி வந்து துக்கம் விசாரிச்சுட்டு போறாங்க. அடுத்த சில நாட்கள்ல அந்த படம் தான் இந்தியாவிலேயே அதிக வசூலான படம்னு அறிக்கை வருது. அதுக்கு இப்படி ஒரு அற்புதமான படத்தை எடுத்த படக்குழு சொல்லுது, அடடா, இந்த படத்தோட சில முக்கியமான காட்சிகளை ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு நாங்க வெட்டி எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம்னா அந்த 20 நிமிஷத்தையும் சேர்த்து படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கும். இந்த 2 சம்பவம் தான் இந்த காணொலிக்கான தொடக்க புள்ளி. ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி ஒன்று கேட்டாகும். புஷ்பா 2 படத்தை உங்க குடும்பத்தோட உங்களால உட்கார்ந்து பார்க்க முடியுமா மிஸ்டர் அல்லு அர்ஜுன்? கள்ளம் பெருசா காப்பான் பெருசான்னு ஊருக்குள்ள ஒரு பழமொழி உண்டு. எப்பவும் கள்ளந்தான் பெருசு. ஏன்னா காப்பானுக்கு அது வெறும் தொழில், ஆனா கள்ளனுக்கு அது உயிர் போற விஷயம். கொஞ்சம் அசந்தா கூட உயிரே போயிடும். அதனால எப்பவும் கள்ளன் ஒரு படி முன்னாடி தான் இருந்தாகணும். இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல, ஆனா நம்ம ஊர் சினிமாக்கள்ல இன்னைக்கு கள்ளன்களை தான் பெரிய பெரிய மாஸ் ஹீரோக்களா காட்டிக்கிட்டு இருக்காங்க. மழை பெய்யறதுக்கு அஸ்திவாரமான அடர்ந்த காடுகள்ல வளர்ற ரேரான மரங்களை வெட்டி அரசாங்கத்துக்கு எதிராக கடத்தல் தொழில் பண்றவன் கதையோட ஹீரோ. இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சு அரசாங்கத்தை ஏமாத்தி மரக்கட்டைகள் கடத்துறவன் நல்லவன் மாஸ் ஹீரோ. அவன் நினைச்சா அந்த அரசாங்கத்தோட தலைமை இடத்துல இருக்கக்கூடிய சிஎம்ஐயே மாற்ற முடியும். என்ன மாதிரியான பிதற்றல் இது? தீவிரவாதி, சமூக விரோதின்னு கட்டமைக்கப்பட்ட வீரப்பன் கூட ஒரு பேட்டியில சொல்றாரு, நான் ஒரு சந்தன மரத்தை வெட்டினேன்னா அதே இடத்துல 100 மரங்களை நடுவேன்றார். அப்படி கரிசனைக்காவது இயற்கையை பத்தி சின்ன சின்ன காட்சிகளை வச்சிருக்கலாம். ஆனா அந்த காட்சிகள் எல்லாம் என்ன மசாலா இருக்குன்னு விட்டுட்டீங்க போல. பரவாயில்ல, ஒரு இடத்துல ஒரு கெட்டவன் தான் இருக்கணும், அது நானா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஷெகாவத். நல்லா படிச்சவங்களை வில்லனுக்கு வில்லனா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கேரக்டர் எல்லாம் ரொம்பவே மோசமாவே சித்தரிச்சிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி தனியார் ஹிந்தி தொலைக்காட்சியில ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்குது. 7-8 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையனும் பொண்ணும் ஃபீலிங்ஸ் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. மிஸ்டர் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா ஆடின மாதிரியே ரொம்ப இணக்கமாவே இருந்தது அந்த டான்ஸ். இதுதான் இந்த சொசைட்டில நீங்க ஏற்படுத்துற தாக்கம் மிஸ்டர் அல்லு அர்ஜுன். உங்க ரீச் குழந்தைங்க வரைக்கும் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ்ல அப்படி ஒரு துல்லியம், அது அந்த டான்ஸ் மேல இருக்கிற ஈர்ப்பு அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஆனா அது அவங்க உங்க மேல வச்சிருக்கிற ஈர்ப்புன்றது தான் முதல் விஷயம், கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இது அந்த குழந்தைங்களோட மனசுல விஷத்தை கலக்கிறதுக்கு சமம் இல்லையா? இதுல சரிசமமான பங்கு அந்த குழந்தைகளோட பெற்றோர்களுக்கும் இருக்கு, அந்த நிகழ்ச்சியை நடத்துறவங்களுக்கும் இருக்கு, அதை பார்த்து ஆரவாரமா கைத்தட்டி ரசிக்கிற உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. புஷ்பா மாதிரியான படங்கள் 1000 கோடிகளுக்கு மேல வசூல் செய்யறதை பார்க்கும்போது நம்ம ஆள் மனசுல இருக்கிற வக்ரம்ன்ற மிருகம் இன்னும் அதிகமா தீனி கேக்குதோன்னு நினைக்க தோணுது. ஹாட்ஸ்பாட் மாதிரியான படங்கள்ல வர்ற காட்சிகள் இன்னமும் நம்ம கண்ணு முன்னாடி தினம் அதிகமா நடந்துகிட்டே தான் இருக்கு. தன்னோட கரியரின் ஆரம்ப காலகட்டத்துல ஏதோ ஒரு ரோல், சின்னதோ பெருசோ கெட்டதோ நல்லதோ ஏதோ ஒன்று கிடைச்சா போதும்னு ஏத்துக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா அவங்களே சமுதாயத்துல அந்தஸ்து மிக்க நடிகர்களா மாறினதுக்கு அப்புறம், ஃபேன் ஃபாலோயிங் அதிகமானதுக்கு அப்புறம் சில ரோல்களை எடுத்துக்காம இருக்கிறது தான் அவங்க இந்த சொசைட்டிக்கு செய்யற ஒரே நன்மை. மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, குழந்தைகள் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்த தலைமுறைக்கு நீங்க தர்ற மெசேஜ் இதுதானா? இன்னும் எத்தனை நாளைக்கு ஹீரோவோட ஈகோவுக்கு தீனி போடுறதுக்காகவே படத்துல வர்ற லேடி கேரக்டர்ஸ் எல்லாம் ஹீரோவோட உதவியை எதிர்பார்த்தே இருக்கிற மாதிரியான காட்சிகள் வைக்க போறீங்க? புஷ்பா மாதிரியான படங்கள் கூட ஒரு சாதாரண மனிதன் கனெக்ட் ஆகிற சைக்காலஜி என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண எந்த பின்புலமும் இல்லாத ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் மிகப்பெரிய இடத்துக்கு போய் சேர்ற கதையமைப்பு தான். அந்த படத்துக்கு வர்ற ஒவ்வொரு சாதாரண மனுஷனும் தன்னை அந்த ரோல்ல வச்சு பார்க்கறான். புஷ்பா ஒவ்வொரு முறையும் சீன்ல வந்து மாஸ் காட்டும் போது தானே அந்த சீனை நடிக்கிறதா பிரமிச்சு போறான். இந்த மாதிரியான வாழ்க்கை அவனுக்கு அமையவே அமையாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அந்த கொஞ்ச நேரமாவது, அந்த 2.5 மணி நேரமாவது அந்த கேரக்டர்ல வாழ்ந்து பார்க்க ஆசைப்படுறான். இதனாலதான் குடும்பமா இந்த மாதிரி படங்களுக்கு மக்கள் வர்றாங்க. இன்றைய இளைஞர்கள் படங்கள்ல வர்ற கேரக்டர்ஸை தான் தன்னோட ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறான். அந்த கேரக்டர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும், அந்த கேரக்டர் மாதிரியே ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும், அந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜை ரீப்ரொடியூஸ் பண்றான்.
அதனால தான் சினிமாவை சமுதாயத்தை மாத்திர ஆயுதம்னு சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச எல்லா பெரிய ஆளுமைகளும் சினிமாவில் ஒரு அங்கம் வகிச்சிருப்பாங்க. நம்ம எம்ஜிஆரில் ஆரம்பித்து விஜயகாந்த், விஜய் வரைக்கும் அவங்க கட்சியை வளர்த்துக்கிறதுக்கு சினிமா ஒரு மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்குன்னா அதை யாரும் மறுக்க முடியாது. சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புக்கை பற்றி நமக்கு தெரியணும்னா கூட அதை ஒரு சினிமாக்காரரான அரவிந்த் சுவாமி சொன்னாதான் நம்ம அதை பற்றியே தேடுறோம் இல்லையா? எந்த மாதிரியான ரோல் மாடல்ஸை நம்ம லைஃப்பில் நம்ம வச்சுருக்கோம்? என்னோட ஸ்கூல் டீச்சர், என்னோட காலேஜ் ப்ரொஃபஸர் தான் எனக்கு ரோல் மாடல், அவரை மாதிரி தான் நான் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற ட்ரெண்டெல்லாம் மாறி போய் சினிமா தான் நமக்கு இன்னைக்கு லைன் ஆஃப் ரெஃபரன்ஸாக மாறி இருக்கு. ஆன்லைன் கோச்சிங்க்கு பிராண்ட் அம்பாசிடர் நம்ம ஷாருக் கான். ஒரு 10 நடிகர்களோட பேரை சொல்ல சொன்னால் நம்மளால் ஒரு 10 செகண்டில் 10 பேரோட பேரை சொல்ல முடியும், இப்படி தானே? நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். இந்தியாவோட அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் அண்ட் இஸ்ரோ சயின்டிஸ்ட் 10 பேரை வரிசையை சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் சினிமா நமக்குள்ளே ஏற்படுத்துகிற தாக்கம். யாரோ எழுதி கொடுத்து அதை மனப்பாடம் பண்ணி டப்பிங் பேசுகிற, தான் பேசுகிறத பற்றி பெருசாக நாலேஜே இல்லாத அந்த நடிகர் நடிகைகள் பேசுறத தான் நாம உண்மைன்னு நம்புறோம். அதை அடைஞ்சே ஆகணும்னு நாம முயற்சி செய்கிறோம். ஆனால் அந்தந்த டிபார்ட்மெண்ட் துறைகளுக்காக தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சவன், அந்த விஷயத்தை பற்றி முழுசாக உட்கிரகிச்சவன் ஒருத்தன் சொல்கிறான். ஆனால் அதை நம்ம சட்டை பண்ணுறதே கிடையாது. இதுதான் நமக்கும் வளர்ந்த நாடுகளுக்குமான வித்தியாசம். அவங்க ஆஸ்கர் வாங்குற சினிமாக்காரங்களையே வெறும் என்டர்டெய்னர்ஸாக தான் பார்ப்பாங்க, ரெஃபரன்ஸாக சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து தான் எடுத்துப்பாங்க. இந்த நடிகர்கள்லாம் யாருன்னா, இன்டர்வியூவில் உங்கள் ஃபிட்னஸுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது நான் சுகர் சேர்க்கவே மாட்டேன், பேக்கடு ஐட்டம்ஸ் தொடவே மாட்டேன்னு சொல்லிட்டு 10 கோடி 12 கோடின்னு சம்பளம் வாங்கிட்டு அதே பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸுக்கு விளம்பர மாடலாக போஸ்ட் கொடுக்குறவங்க. அவங்களுக்கு அதுவும் ஒரு தொழில், ஒரு சீன், ஒரு சம்பளம், அவ்வளவுதான். வடிவேலு சொல்கிற மாதிரி அப்போது மறுபடியும் நாம தான் அவுட்டா? யோசிச்சு பாருங்க. கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி மிஸ்டர் அல்லு, இந்த புஷ்பா 2 படத்தை உங்களால் உங்கள் குழந்தைகளோட ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து பார்க்க முடியுமா? முடியும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஐ எம் வெரி சாரி. உங்கள் பேரண்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். கற்றுக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, சிரிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, அடுத்தவங்களுக்கு கடத்துறதுக்கும் ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு படத்தை இந்தியாவோட பிளாக் பஸ்டர் படமாக ஆக்கி இருக்கிற நம்மளை மாதிரி இந்திய ரசிகர்களோட ரசனை எப்படி இருக்குன்னு நாமளே புரிஞ்சிக்க வேண்டியது தான். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.